Daily. Taste the Daily. அண்மை செய்தி. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதாக அளித்த 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து இடைநிலை ஆசிரியர்கள் 25வது நாளாக மாபெரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகம் முழுவதும் அரசு தொடக்க பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் அவர்களுக்கு ஊதிய முரண்பாடுகள் இருப்பதாக கூறிதான் தற்போது இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகள் திமுக ஆட்சிக்கு வந்ததும் களையப்படும் என்ற 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி வலியுறுத்தி கடந்த 25 நாட்களாக சென்னையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் நடத்தி வருகின்றனர். 25ஆம் நாள் போராட்டமான இன்று சென்னை பாரிமுனை அருகே மாபெரும் ஒரு மறியல் போராட்டத்தை இடைநிலை ஆசிரியர்கள் நடத்தி வருகின்றனர். பாரிமுனை பேருந்து நிலையம் வழியாக பேரணியாக வந்த இடைநிலை ஆசிரியர்கள் சுமார் 2000க்கும் அதிகமானோர் திடீரென சாலையில் அமர்ந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். நிறைவேற்று சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்று என்ற ஒரு முழக்கத்தை எழுப்பியவாறு ஒட்டுமொத்த இடைநிலை ஆசிரியர்களும் தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். ஆட்சிக்கு வந்து கடந்த 4.25 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாகவும், இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கும் திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை அவர்கள் எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக கடந்த 25 நாட்களாக சென்னையில் டிபிஐ அலுவலகம், எழும்பூர் காவல் கல்வி மாவட்ட அலுவலகம், அதே போன்று பாரிமுனை பேருந்து நிலையம், காமராஜர் சாலை என பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்கள் இன்று திடீரென கோட்டை ரயில் நிலையம் அருகே பாரிமுனை பேருந்து நிலையம் அருகில் இந்த போராட்டத்தை மறியல் போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகின்றனர். சுமார் 2000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் நாள்தோறும் போராட்டம் நடத்துவதும், அவர்களை தரத்தரவென இழுத்து சென்றும் குண்டுக்கட்டாகவும் காவல்துறையினர் கைது செய்வதும் தொடர்கதையாகி வருகிறதே தவிர, இடைநிலை ஆசிரியர்களுக்கு தேர்தல் நேரத்தில் அளித்த 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசும் சரி, பள்ளிக்கல்வித்துறையும் சரி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்து வருவது தங்களை மேலும் மேலும் வேதனைக்கு உள்ளாக்கி இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து 25 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துவது ஒரு புறம் என்றாலும் கூட, கடந்த 5ஆம் தேதி முதல் அனைத்து அரசு பள்ளிகளும் திறக்கப்பட்டு விட்டன. அரையாண்டு விடுமுறைக்காக பள்ளிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் கடந்த 5ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டு இதுவரை இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வேலைக்கு செல்லாமல் தொடர்ந்து பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக இடைநிலை ஆசிரியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது ஒரு புறம் என்றால், மாணவர்களின் கல்வித்தரம் என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகியே செல்கின்றது. மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டிய சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம், முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர பள்ளிக்கல்வித்துறையும் சரி, தமிழக அரசும் சரி எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதால் மாணவர்களின் கல்வி கற்றல் திறன் என்பது பாதித்து கொண்டே இருப்பதாக ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது தங்களுக்கு மிகுந்த மனவேதனையை அளிப்பதோடு மட்டுமல்லாமல், எதிர்வரும் நாட்களில் திமுக அரசு மீது கடுமையான அதிருப்தியை தங்களுக்கு ஏற்படுத்தி விட்டதாகவும், இந்த அதிருப்தி தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக வெளிப்படும் என்றும் இடைநிலை ஆசிரியர்கள் இயக்கத்தினர் எச்சரித்திருக்கின்றனர். போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் செய்து கொண்டிருக்கின்றனர். போராட்டம் நடத்தி வரும் ஆசிரியர்கள் கைதாக மறுக்கும் பொழுது அவர்களை குண்டுக்கட்டாகவும் தரத்தரவென இழுத்து சென்றும் கைது செய்வது ஆசிரியர்கள் தானா என்று எண்ண தோன்றுவதாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். பெண் ஆசிரியை என்று கூட பாராமல் காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தரத்தரவென நாய்களை இழுத்து செல்வது போல இழுத்து சென்று கைது செய்வது தங்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும் ஆசிரியர்கள், போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேர்தல் நேரத்தில் அளித்த அந்த 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் தாங்கள் போராட்டம் நடத்துகிறோமே தவிர, புதிய கோரிக்கைகளையோ புதிய தேவைகளை வலியுறுத்தியோ நாங்கள் எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை மட்டுமே நிறைவேற்ற கோரி தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துவதாகவும், இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.
கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்துருக்கிற தேர்தல் வாக்குறுதி 311 தான் சார் நாங்கள் 25 நாளாக கேட்டிருக்கிறோம். இவங்க எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி இருக்கிறது தாமதமாகுது. அதுக்கான காரணம் என்னன்றது எங்களுக்கு தெரியல. ஆனாலும் இந்த கோரிக்கை வாங்காமல், இதுக்கான அரசாணை பெறாமல் நாங்கள் திரும்புறது இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையோடு தான் இங்கே எத்தனை ஆசிரியர்களுமே கூடி இருக்கிறோம் சார். கண்டிப்பாக அரசாணை வாங்கிட்டு தான் நாங்கள் கண்டிப்பாக போவோங்க சார். அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. ஒரே ஒரு கோரிக்கை தாங்க, சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லிட்டு கலைஞரோட ஆட்சியில தான் 2009 எங்களுக்கு இந்த அநீதி நிகழ்ந்துச்சுங்க. இதுக்கு எதிராக நாங்கள் ரொம்ப முறை போராடி நம்ம ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது களத்துக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆதரவு கொடுத்தாரு. ஆனால் அவர் முதல் என்ன சொன்னார், கழக ஆட்சி வந்துச்சுன்னா அவங்களுடைய குறைகள் உடனே களையப்படும் வாக்குறுதி கொடுத்தாருங்க. அவரை நம்பி இப்ப ஆட்சியே முடிய போகுதுங்க. ஆனா முடிஞ்ச இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல. இப்ப கடந்த 25 நாளா தொடர்ந்து நாங்க பொங்கல் இல்ல, விடுமுறை இல்லாம எங்க வீடு குழந்தைகள் எல்லாத்தையும் மறந்து இந்த சென்னை இதுல எவ்வளவோ கஷ்டப்பட்டுங்க, சாப்பிட்றதுக்கு எதை கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெயில தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இன்னை வரைக்கும் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு இல்லைங்க. எங்க பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா எங்க குழந்தைகள் ஆசிரியர் இல்லாம எத்தனையோ பாதிப்பு, கிட்டத்தட்ட 3 வாரம் ஆக போகுதுங்க. இன்னை வரை குழந்தைகளுடைய நிலைமை என்னன்னு தெரியல. ஆனா அதை பத்தி இந்த அரசு கவலைப்படுதான்னு எங்களுக்கு புரியவே இல்லைங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல, எங்களுக்கு எப்ப வீட்டுக்கு அனுப்புவாருன்னு தெரியல. ஆனா இந்த கோரிக்கை நாங்க வென்றெடுக்காம நாங்க கட்டாயமா வீட்டுக்கு போற ஐடியா இல்லைங்க சார். கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்துருக்கிற தேர்தல் வாக்குறுதி 311 தான் சார் நாங்கள் 25 நாளாக கேட்டிருக்கிறோம். இவங்க எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி இருக்கிறது தாமதமாகுது. அதுக்கான காரணம் என்னன்றது எங்களுக்கு தெரியல. ஆனாலும் இந்த கோரிக்கை வாங்காமல், இதுக்கான அரசாணை பெறாமல் நாங்கள் திரும்புறது இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையோடு தான் இங்கே எத்தனை ஆசிரியர்களுமே கூடி இருக்கிறோம் சார். கண்டிப்பாக அரசாணை வாங்கிட்டு தான் நாங்கள் கண்டிப்பாக போவோங்க சார். அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. எத்தனை முறை இருந்தாலும்